ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு ஆர்டிஸ்டால 1 lakh சம்பாதிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாதுங்க. ஒரு 10,000 கூட வாங்க முடியாது அப்படின்னு தானே எல்லாரும் நினைக்கிறீங்க. ஆனா அப்படியெல்லாம் கிடையாது. ஆர்டிஸ்ட்னால முடியாது. அதை வச்சு நிறைய பேர் 1 lakh 2 lakh ஏன் மந்த்லி வந்து 10 lakh கூட சம்பாதிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஆர்ட் வரைய தெரிஞ்ச அளவுக்கு அதை எப்படி நம்ம கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தணும் அப்படிங்கிற பிஸ்னஸ் டெக்னிக் வந்து நமக்கு தெரியல. அதுதான் காரணம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன விஷயம்னா, நம்ம ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற இதுக்கு நிலைமைக்கு போறதுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபீல்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒன்று போர்ட்ரேட் வரைய தெரிஞ்சிருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா பென்சில் ஸ்கெட்சிங் நல்லா தெரிஞ்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா பெயிண்டிங். ஏதாவது ஒரு ஃபீல்டில் வந்து நம்ம ஆர்ட் ஃபீல்டுலேயே வந்து ஏதாவது ஒன்றில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளால வந்து மேலும் மேலும் போகிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ நீங்கள் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, நீங்கள் அதை பற்றி படிக்கிறதுல கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அதில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தான் உங்கள் மேலே நம்பிக்கை வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தது வந்து என்ன நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா, இதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது அப்படின்னு சொல்லிட்டு. லேடிஸாக இருந்தால் மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு டீச்சராக போவோம். ஜென்ஸாக இருந்தால் வந்து வால் பெயிண்டிங் இந்த மாதிரி போவோம். பட் ஸ்டார்டிங் வந்து நம்ம வேற வழியே இல்லை, அப்படி போய் தான் ஆகணும். ஒன்று ஆர்ட் டீச்சராக போகலாம், அப்படி இல்லை அப்படின்னா இப்போ பசங்களாக இருந்தால் வால் பெயிண்டிங் இந்த மாதிரி போகலாம். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக மணி ஏர்ன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஆர்ட் ஃபீல்டில் எல்லாரும் எப்படி சாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் பண்ணுறதுல மோஸ்ட்லி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்கறது மூலயமா வந்து ஏர்ன் பண்ண முடியும். கண்டிப்பாக வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு நியர்பையா, அப்படி இல்லைன்னா ஒரு வீட்லேயே கூட நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸஸ் எடுக்கலாம். எல்லாரும் வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரைஸ் வச்சு கிளாஸஸ்லாம் எடுக்கிறாங்க. நீங்கள் வந்து ப்ரைஸ் கம்மியாகவும் வச்சுட்டு நீங்கள் ஒரு சின்ன பேம்ப்ளெட் தான் அதை அடித்து நீங்கள் வந்து இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ஒரு 10 ஸ்டூடெண்ட் வந்தாலும் அதுலேருந்து ஒரு இன்கம் வரும். ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே வந்து நமக்கு நல்லா வரைய தெரியும், ஆனால் அந்த பேச்சு திறமை அதை வந்து பணமாக எப்படி நம்ம வந்து மாற்றுறது அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ரொம்ப ட்ரபிளாக இருக்கும். இதில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து சோசியல் மீடியாங்க. இப்போ வந்து நம்ம வந்து யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது மூணும் வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து கன்சிஸ்டன்ஸாக வந்து வீடியோ போடுங்க. கண்டிப்பாக வந்து அது மூலயமா ஒரு நாள் இல்லாட்டியும் ஒரு நாள் வந்து ரீச் ஆகும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், வாட்ஸ்அப் இதுலலாம் வந்து உங்களோட நீங்கள் வரைஞ்ச ஒர்க்கை வந்து போட்டுட்டு நீங்கள் அதுக்கு வந்து எவ்வளவு நான் மணி கோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை போடணும். ஏன்னா மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து பண்ணுற தப்பு என்னன்னா, நம்மக்கிட்ட இதை வரைஞ்சிட்டாங்க, ஸ்டார்டிங்கில் வந்து இதை வரைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட் என்னன்னா அதுக்கான அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்காது. அதை ஸோ அதனால வந்து என்னன்னா, நீங்கள் அதை வந்து போடும்போதே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் மணியும் இதுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூச்சப்படாமல் போடணும். நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் எப்படி காசு கேட்கறது அப்படின்னு நம்ம நினைப்போம். அவங்க தொழில் பண்ணும்போது அவங்க வந்து காசு வாங்குறாங்களா, அதே மாதிரி தான் இதுவும் வந்து நம்மளோட தொழில். ஸோ நம்ம வந்து காசு வாங்கணும். அதே மாதிரி தாங்க அடுத்தது வந்து என்னன்னா, ஆட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து வேற வழியே இல்லை, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் வந்து இப்போ ஆர்ட் மூலியமாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, அதை வந்து நீங்கள் எகைன் வந்து கூகுள் ஆட், இன்ஸ்டாகிராம்ல ஆட் இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் ஆட் இருக்குது, யூடியூப்லேயும் ஆட் இருக்குது. இதிலெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா மக்களை இன்னும் ரீச் பண்ண வைக்கும். ரீச் பண்ணும்போது என்ன ஆகுனா, ஆர்ட் விரும்புகிறவங்களுக்கு இது கொண்டு போய் சேர்க்கும். அப்போ வந்து என்ன ஆவாங்கன்னா, நமக்கும் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து நம்மக்கிட்ட வாங்க ஆரம்பிப்பாங்க. எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாத்துக்குமே ஒரு ட்ரபிள் இருக்கும். அதே மாதிரி அதை வந்து அதில் கொண்டு போய் ரீச் பண்ண வைக்கிறது எல்லா பிஸ்னஸ்லையுமே கஷ்டம் தாங்க. ஆனால் வந்து நம்ம ரீச் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து பயங்கரமாக ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ நீங்களும் வந்து நான் சொன்ன டிப்ஸை வச்சு நீங்கள் வந்து உங்களோட ஆர்ட்டை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை ஒரு தொழிலாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அதுவும் இல்லாமல் நான் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி இதுக்காக படித்தேன், கஷ்டப்பட்டு தான் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒர்க்குக்கு போனேன். அதுக்கப்புறம் இப்போ நானாகவே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா தாஞ்சூர் பெயிண்டிங்கை வந்து மெயினாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பேபி தாஞ்சூர் ஆர்ட் கேலரியை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.